السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثاني. النحو الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் பகுதி 2 கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் இதுவரை 101 பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் இன்று 102வது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம். தொடர்ந்து வாருங்கள் இந்த பாடத்தை கண்டு வருவோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீடைல்ஸும் QR ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். பயிற்சி முஸ்தக் அக்சாமுல் முஸ்தக் என்ற பொது தலைப்பின் கீழ் 5வது பாடமான இஸ்மத் ஜமானி வல் மகானி, காலத்தை இன்னும் இடத்தை குறிக்கக்கூடிய 2 பெயர் சொல்லை பற்றி நாம் தெளிவாக கண்டு கொண்டிருக்கின்றோம். கடந்த பாடத்தில் இதை பற்றி நாம் தெளிவாக பார்த்து விட்டோம். மஃஅல் வசனில் வரும், அதே போல மஃஇல் வசனில் வரும். எப்பொழுது மஃஅல் வசனில் வரும்? நாக்கிஸாக ஒரு ஃபேல் இருந்தால் மஃஅல் வசனில் வரும். முலாரியான ஃபேலி ஒரு ஃபேலின் முலாரியில் ஐன் கலிமா ஃபத்ஹ் செய்யப்பட்டிருந்தால் அதோட இஸ்மு ஜமான் இஸ்மு மக்கான் மஃஅல் வசனில் வரும். அதே போல ஒரு ஃபேலின் முலாரியில் ஐன் கலிமா லம்மு செய்யப்பட்டிருந்தால் அதற்கும் இஸ்மு ஜமான் இஸ்மு மக்கான் மஃஅல் வசனில் வரும் என்றும், அதே போல மஃஇல் வசனில் 2 நிலைமையில் வரும். ஒன்று கடைசி எழுத்து சஹீஹாக இருந்து, அதே போல அது முலாரியான ஃபேலில் ஐன் கலிமா கசராக இருந்தால் மஃஇல் வசன்ல வரும். அதே போல கடைசி எழுத்து சஹீஹாக இருந்து மிசாலாக இருந்தால், அதாவது ஃபா கலிமா இருந்தால் மஃஇல் வசனில் வரும் என்றும், அதே போல 3 எழுத்து அல்லாத மற்ற எல்லாமே 4, 5 அந்த மாதிரி ஃபேல்களாக இருந்தால் எல்லாத்திற்கும் இஸ்மு மஃஊல் என்னவோ அதுதான் இஸ்மு ஜமான் இஸ்மு மக்கானுடைய வசன் என்றும் நாம் தெளிவாக கண்டோம். இப்பொழுது வாருங்கள் அதனுடைய பயிற்சிகளை தொடர்ந்து நாம் காண்போம். கண்டு இதன் மூலம் முழு பலனையும் இதில் வரக்கூடிய சந்தேகங்களையும் நாம் தீர்த்துக் கொள்வோம். இப்ப பயிற்சி 6 பாருங்க. முதலாவது என்ன சொல்றாங்க? ஹாத்தி சலாச ஜுமலின், 3 வாசகங்களை கொண்டு வா. பி குல்லி மின்ஹா, அந்த 3 வாசகங்களில் இருந்து ஒவ்வொன்றை கொண்டும் இஸ்மு மக்கானின் அலா வஸ்னி மஃஅலின், மஃஅல் என்ற வஸ்னின் பிரகாரம் இஸ்மு மக்கான் இருக்குமே அந்த அத்தகைய 3 வாசகங்களை கொண்டு வா. அப்ப 3 வாசகம், அந்த 3 வாசகத்திலையும் மஃஅல் வஸ்னில் இஸ்மு மக்கான் இருக்கணும். அந்த மாதிரி வாசகத்தை உருவாக்கணும். இரண்டாவது ஹாத்தி சலாச ஜுமலின், 3 வாசகங்களை கொண்டு வா. பி குல்லி மின்ஹா இஸ்மு ஜமானின் அலா வஸ்னி மஃஇலின், மஃஇல் வஸ்னின் பிரகாரம் இஸ்மு ஜமான் அந்த 3 வாசகங்களில் இருந்து ஒவ்வொன்றை கொண்டும் இருக்குமே அத்தகைய 3 வாசகங்களை கொண்டு வா. அப்ப 3 வாசகங்கள், அதுல எல்லாத்துலயும் மஃஇல் வஸ்னில் இஸ்மு ஜமான் இருக்கிற மாதிரி 3 வாசகங்களை உருவாக்கி சொல்லணும். இப்ப 3வது பாருங்க. ஹாத்தி சலாச ஜுமலின், 3 வாசகங்களை கொண்டு வா. பி குல்லி மின்ஹா, அந்த 3 வாசகங்களிலிருந்து ஒவ்வொன்றை கொண்டும் இஸ்மு மக்கானின் அலா வஸ்னி இஸ்மில் மஃஊல், இஸ்மு மஃஊல் வஸ்னின் பிரகாரம் இஸ்மு மக்கான் இருக்குமே அத்தகைய 3 வாசகங்களை நீ கொண்டு வா. அப்ப இஸ்மு மக்கான் இஸ்மு ஜமான் அரபியிலே மனப்பாடம் பண்ண சொல்லியிருக்கோம்ல, அதனால அதெல்லாம் என்ன செய்யணும்? அரபியிலே மனப்பாடம் பண்ணிக்கணும். அப்புறம் பாருங்க 4வது ஹாத்தி சலாச ஜுமலின். அப்ப 3வது என்ன சொன்னாங்க? 3 வாசகங்கள், அதுல ஒவ்வொன்றும் என்ன இருக்கணும்? இஸ்மு மக்கான் இஸ்மு மஃஊலுடைய வசன் இருக்கணும். சரியா? இப்ப நம்ம எப்ப மஃஅல் வசன்ல வரும், எப்ப மஃஇல் வசன்ல வரும், எப்ப இஸ்மு மஃஊல் வசன்ல வரும் நம்ம தெளிவா படிச்சிருக்கோம்ல. அதன்படி அதை ஞாபகம் வச்சுட்டு நம்ம ஜும்லாவை அமைக்கணும். 4வது பாருங்க. ஹாத்தி சலாசு ஜுமலின், 3 வாசகங்களை கொண்டு வா. பி குல்லி மின்ஹா, அந்த 3 வாசகங்களில் இருந்து ஒவ்வொன்றை கொண்டும் இஸ்மு ஜமானின் அலா வஸ்னி இஸ்மில் மஃஊலி, இஸ்மு மஃஊலுடைய வசனின் பிரகாரம் இஸ்மு ஜமான் இருக்குமே அத்தகைய 3 வாசகங்களை கொண்டு வா. அப்ப இஸ்மு மஃஊலின் பிரகாரம் இஸ்மு ஜமான் இருக்கும். அந்த மாதிரி 3 வாசகங்களை என்ன செய்ய கொண்டு வா. அப்போ பாப்போமா? மொத்தம் 12 வாசகங்கள் நம்மள கேக்குறாங்க. இந்த 12 வாசகங்கள் அமைச்சா மட்டும் போதும். சரியா? இந்த இருக்கு பாருங்க. சலாசு ஜுமலின் 3 வாசகங்கள். பி குல்லி மின்ஹா, அந்த 3 வாசகங்கள் ஒவ்வொன்றை கொண்டும் இஸ்மு மக்கானின் அலா வஸ்னி மஃஅலின், மஃஅல் என்ற வஸ்னின் பிரகாரம் இஸ்மு மக்கான் இருக்குமே அத்தகைய 3 வாசகங்கள். அது கேட்டாங்களே, இந்த இருக்கு பாருங்க. மஜ்மஉல் லுகத்தில் அரபிய்யா. சரியா? அப்ப இங்க இருக்கு பாருங்க. ஃபில் காஹிரதி, அரபி மொழி ஒன்று கூடும் இடமாகிறது. சரியா? அந்த ஒன்று கூடும் இடம் எங்க இருக்கிறது? ஃபில் காஹிரதி, கைரோவிலே இருக்கின்றது. சரியா? அப்ப இது இடம் தானே குறிக்குது. மஃஅல் வசன்ல இஸ்மு மக்கான குறிச்சிட்டோம்ல. ஓகேவா? அகாடமி, இங்கிலீஷ்ல சொல்லணும்னா என்ன சொல்லுவாங்க? அகாடமின்பாங்க. சரிங்களா? அரபி மொழி அகாடமி, அந்த துறை. சரியா? அந்த அரபி மொழியின் அகாடமி அந்த ஒன்று சேரும் இடமாகிறது ஃபில் காஹிரதி, கைரோ நகரத்திலே இருக்கிறது. அப்ப மஃஅல் வஸன்ல இஸ்மு மக்கான கொண்டு வந்தாச்சு. அடுத்து பாருங்க. லஐப்னா ஃபில் மல்அபி, நாம் விளையாடினோம். ஃபில் மல்அபி, எங்கே? விளையாடும் இடத்திலே விளையாடினோம். இப்ப மைதானத்திலே விளையாடினோம். இப்ப மஃஅல் வஸன்ல வந்துருச்சு. அதே போல என்னது? இஸ்மு மக்கானை குறிக்கிறது, விளையாடும் இடம். ஓகேவா?
இப்போ ஒன்று கூடும் இடம் மேல இது விளையாடும் இடம். சரியா? அப்ப மஃஅல் வசன்ல எப்ப வரணும்? முலாரியில ஃபத்தஹ் வந்தாலோ, முலாரியில ஐன் கலிமா ஃபத்தஹ் வந்தாலோ, முலாரியில ஐன் கலிமா லம்மு வந்தாலோ, அதே போல இன்னொன்னு இடம் நாக்கிஸாக இருந்தாலோ என்ன வரும்? நம்ம சொன்ன மாதிரி மஃஅல் வசன்ல இஸ்மு மக்கான் இஸ்மு ஸமான் அமைக்கணும். சரியா? இப்போ இதோடைய எஜ்மாஉன்னு வரும் ஐன் கலிமா ஃபத்தஹோட. அதே போல எல் அபுன்னு வரும், இதுல ஐன் கலிமா ஃபத்தஹோட. இப்ப காரணங்கள்லாம் நம்மளுக்கு தெரியும், அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டே தான் நம்ம பாடத்தை பார்க்கணும். சரியா? இங்க நம்மளுக்கு அந்த காரணத்தை கேட்கல, வாசகம் மட்டும் அமைக்க சொன்னனால அதை மட்டும் நம்ம பார்க்கணும். சரியா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் பாருங்க, தஹப் தஹபத்தில் இபுலு இலா மஸ்ரஹிஹா. இபுல்னா ஒட்டகம். ஒட்டகம் சென்றது. இலா மஸ்ரஹிஹா, அதன் அந்த ஒட்டகத்தின் மேய்ச்சல் இடத்திற்கு பக்கம் சென்றது. மஸ்ரஹ் என்பது மேய்ச்சல் இடம். அப்ப இஸ்மு மக்கான் மஃஅல் வஸன நம்ம கொண்டு வந்துட்டோம், மேய்ச்சல் இடம், மேயும் இடம். அடுத்து பாருங்க, சலாசு ஜுமலின் மூன்று வாசகங்கள். வி குல்லி மின்ஹா இஸ்மு ஜமானின் அலா வஸ்னி மஃஇலின். அந்த மூன்று வாசகங்களிலிருந்து ஒவ்வொன்றை கொண்டும் மஃஇல் என்ற வஸ்னின் பிரகாரம் இஸ்மு ஜமான் இருக்குமே அத்தகைய மூன்று வாசகங்கள் இங்க இருக்கு பாருங்க. மதா யஹீனு மர்ஜிஉக மின சஃபரி. உன்னுடைய திரும்பும் காலம், மின சஃபரி பயணத்திலிருந்து உன்னுடைய திரும்பும் காலம். மத்தா யஹீனு எப்பொழுது நேரமாகும். அப்ப எப்பொழுது நீ திரும்பும் காலம் உண்டாகும் பயணத்திலிருந்து அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப மர்ஜினா திரும்பும் காலம் தானே அர்த்தம் வச்சோம். அப்ப மஃஇல் வசன்ல மர்ஜின்னு வந்திருக்கு. சரியா? அப்புறம் பாருங்க, மஹ்பித்து தாயிரதி வக்தல் ஃபஜ்ரி. இப்ப தாயிரா என்றால் விமானம். இப்ப விமானம் இறங்கும் நேரம் ஆகிறது. வக்தல் ஃபஜ்ரி எப்போ? அதிகாலை பொழுதா இருக்கும், அதிகாலை நேரமா இருக்கும். இப்ப மஹபீத்துக்கு என்னதான் இறங்கும் நேரம் தான் சொல்ல முடியும், ஆனா ஹபரும் நேரத்தை தானே குறிக்குது. அப்புறம் பாருங்க, மௌஇதுல் கித்தாரி, ரயில் வரும் நேரமாகிறது. மௌஇத் என்றால் வாக்குறுதி கொடுக்கப்பட்ட அந்த வரும் நேரம் என்பது என்னது? அஸ் அஸ்ஸாமினத்து சபாஹன், பகல் 8 மணியாய் இருக்கும். சரியா? அப்ப மௌஇத், அப்ப இது என்னது? வரும் நேரம், நேரத்தை குறிக்குதா? மஃஇல் வஸ்ன. மஹ்பீத் என்பதும் மஃஇல் வஸ்னு, மர்ஜி என்பதும் மஃஇல் வஸ்னு. சரியா? இப்ப மஃஇல் வஸ்னு எப்ப வரும் நம்ம மேல படிச்சிருக்கோம், இந்த பாடத்தின் ஆரம்பத்துல கூட சொன்னோம். சரியா? இப்ப அடுத்து பார்ப்போமா? சலா சுஜுமலின் மூன்று வாசகங்கள். பிகுல்லி மின்ஹா அந்த மூன்று வாசகங்களிலிருந்து ஒவ்வொன்றை கொண்டும் இஸ்மு மகானின் அலா வஸ்னி இஸ்மில் மஃபூலி. இஸ்மு மஃபூலுடைய வஸ்னின் பிரகாரம் இஸ்மு மகான் அந்த மூன்று வாசகங்களிலிருந்து ஒவ்வொன்றை கொண்டும் இருக்கும் அத்தகைய மூன்று வாசகங்கள் கேட்டாங்கல்ல, அது இங்க இருக்கு பாருங்க. அல் மரீது ஃபில் முஸ்தஷ்ஃபா. அப்ப இஸ்மு மஃபூல் வசன்ல வரணும்னா ரொம்ப இலகு, மூன்று எழுத்து இல்லாத வேற எந்த 4, 5, 6 எந்த ஃபேலா இருந்தாலும் அது இஸ்மு மஃபூல் வசன்ல தான் வரும். சரியா? அல் மரீது நோயாளி ஆகிறவன், ஃபில் முஸ்தஷ்ஃபா மருத்துவமனையிலே இருக்கிறான். அடுத்து பாருங்க, ரீஃபு. ரீஃப் என்றால் கிராமம், கிராமம் ஆகிறது. முத்தனஸ்ஸஹுனா நாங்கள் சுற்றி பார்க்கும் இடமாக இருக்கிறது. சரியா? நாங்கள் உலாவும் இடமாக இருக்கிறது. சரியா? அடுத்து பாருங்க, இங்க என்ன சொல்றாங்க? அமாமன் நாதி முல்தகானா. நாதி. அப்ப பாருங்க, நாதி என்பது எப்போ என்னன்னா கிளப்பு அந்த மாதிரி இடத்திற்கு என்ன சொல்லுவாங்க? நாதி என்ற புழக்கம் இப்பொழுது இருக்கிறது. அப்ப அந்த கிளப்பிற்கு முன்னால் இல்லாட்டி விளையாடும் அந்த மைதானத்திற்கு முன்னால் முல்தக்கானா நாங்கள் சந்திக்கும் இடம் இருக்கின்றது அப்படின்னு சொல்லலாம். சரியா? எங்களுடைய சந்திக்கும் இடம் இருக்கின்றது. அப்ப பாத்தீங்களா, முஸ்தஷ்ஃபா வந்து மருத்துவமனை ஒரு இடத்தை குறிக்குது. முத்தனஸ்ஸ என்பது எங்களுடைய சுற்றுலா இடமாக இருக்கிறது, நாங்க உலாவும் இடமாக இருக்கிறது. முல்தக்கா நாங்க சந்திக்கும் இடம்னு இருக்குதா, மூணுமே என்னதான் குறிக்குது? இடத்தை தான் குறிக்குது. சரியா? அப்ப பாருங்க, சலா சுஜுமனி மூன்று வாசகங்கள். பி குல்லி மின்ஹா இஸ்மு ஜமானின் அலா வஸ்னி அலா வஸ்னி அலா வஸ்னி இஸ்மில் மஃபூலி. இஸ்மு மஃபூலுடைய வஸ்னின் பிரகாரம் இஸ்மு ஜமான் அந்த மூன்று வாசகங்களிலிருந்து ஒவ்வொன்றை கொண்டு இருக்குமே அத்தகைய மூன்று வாசகங்கள் இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. என்னென்ன சொல்லியிருக்காங்க? வசல் தூ நான் சேர்ந்தேன், இலல் பைத்தி வீட்டின் பக்கம் நான் சேர்ந்தேன், முன்தசஃபன் நஹாரி பகல் பகலின் நடுவிலே, பகலின் நடு சமயத்திலே வீட்டின் பக்கம் நான் சேர்ந்தேன். அப்ப முன்தஸ்னா நடு சமயம், அப்ப இது காலத்தை தானே குறிக்குது. அப்புறம் பாருங்க, முல்தக்கல் அஸ்திகாயி நண்பர்கள் ஒன்று 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 சேரும் நேரமாகிறது. யௌமல் ஜுமுஅதி ஜும்ஆ நாளாக இருக்கும். சரியா? அப்ப ஒன்று சேரும் சந்திக்கும் சந்திக்கும் நேரம் என்பது ஜும்ஆ நாளாக இருக்கும், வெள்ளிக்கிழமையாக இருக்கும். பாருங்க, முன்தஹல் இம்திஹானி பரீட்சை முடியும் நேரமாகிறது. யோம சுலாசாயி அப்படின்னா யோம சுலாசானா செவ்வாய்க்கிழமையை குறிக்கின்றது. சரியா? இப்ப செவ்வாய்க்கிழமையா இருக்கும். சரியா?
வாருங்கள் இப்பொழுது கடைசி பயிற்சியை பார்ப்போம். அவங்க சொன்ன மாதிரி அந்த பயிற்சிகளுக்கு உதாரணங்கள் கொடுத்துட்டோம். இப்ப கடைசியா நம்மளுக்கு என்ன செய்வாங்க, எப்பவும் போல கவிதை தருவாங்க. இங்கே கொடுத்திருக்காங்க பயிற்சி 7. அப்ப இஷ்ரஹ் அஹதல் பைத்தைனில் ஆத்தியைனி வஅரிபுஹு, பின்வரும் 2 கவிதைகளில் ஒன்றை விவரி, வஅரிபுஹு, இன்னும் அந்த ஒரு கவிதைக்கு ஏறாபலங்கு, சும்ம பையின் மா ஃபீஹிமா மின் 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 அஸ்மா இல் மக்கானி, அவ்விரண்டு கவிதையிலே ஒன்றை விளக்கு. மக்கான் இஸ்மு மக்கான்களில் இருந்து அவ்விரண்டு கவிதையிலே உள்ள ஒன்றை விளக்கு. ஃபர்ஸ்ட் ரெண்டத்தையும் விவரிச்சு, ரெண்டுமே இல்ல, ரெண்டுல ஒண்ணு விவரிக்கணும், அந்த ஒண்ணுக்கு மட்டும் ஏறா புழங்கணும். இன்னும் என்னது, அவ்விரண்டுல 2 கவிதையிலேயே உள்ள இஸ்மு மக்கான்களை மட்டும் விளக்கணும். சரியா, இதெல்லாம் இஸ்மு மக்கான், அதை மட்டும் எடுத்து என்ன செய்யணும், விளக்க வேண்டும். சரியா, அப்ப இது ஒரு கவிதை அழகாக விவரிக்க வேண்டும் என்றால், சில பேருக்கு கஷ்டங்கள் வரும். அஹ் அந்த கஷ்டங்களில் இருந்து அல்லாஹு தாலாவிடம் என்ன இருக்கும், இந்த கஷ்டத்திலிருந்து நம்ம தப்பிக்கக்கூடிய வழி யார்கிட்ட இருக்கும், அல்லாஹ்விடத்தில் இருக்கும். சரியா, அதே போல மு- அப்ப இது என்னன்னா, பல கஷ்டங்களின் சமயத்தில் நாம் ஒருவரையே பார்த்து கொண்டிருப்போம். என்னது, இவன் நம்ம கிட்ட பேச மாட்டேங்கிறான், அப்ப நம்ம கூட சண்டையில இருக்கான் அப்படின்னு ஒருத்தவங்க கிட்டாலே பல பேர் வேதனையில இருக்கான். அதுக்காக கவிஞர் அழகா சொல்றாங்க, பல கஷ்டங்கள் இருக்குதான், எல்லாருக்கும் என்ன இருக்கும், பல கஷ்டங்கள் இருக்கும். ஆனா அல்லாஹ்விடத்தில் அந்த கஷ்டத்திற்கான வெளியேறும் இடம், அதுல இருந்து நம்மளுக்கு வெளியே போகக்கூடிய இடம் யார்கிட்ட இருக்கு, அல்லாஹ் கிட்ட இருக்கு. நம்ம அதே யோசிச்சுட்டு இருக்க கூடாது. ஏன்னா ஒரு கஷ்டம் வந்தால் அல்லாஹு தாலா பல வழிகளை, சந்தோஷத்திற்கான பல வழிகளை என்ன செஞ்சிருக்கான், திறந்திருக்கான். சரியா, ஏன்னா இப்ப பல பேரு ஒருத்தவங்களே நாடி நினைச்சு நினைச்சு வாழ்க்கைய வீணடிச்சிட்டு இருக்காங்களே. அந்த மாதிரி வீணடிக்காம இந்த கவிஞர் சொல்கிறார், மக்கள் என்னது, உன்னுடைய பிரியம் போய்விட்டால் மற்றவர்களுடைய பிரியம் என்ன இருக்கிறது, என்னை சேரக்கூடியதாக இருக்கிறது. சரியா, அதனால நீ என்னை விட்டு போனாலும் பல பேர் என்ன செய்கிறார்கள், என்னுடன் சேர்ந்து வாழ, என்னுடன் சந்தோஷமாக வாழ்வதற்கு என்னது தயாராக இருக்கிறார். நீ மட்டும் என்ன கிடையாது, இந்த வாழ்க்கையில் நிரந்தரம் என்பது கிடையாது. அப்ப நீ ஒண்ணுதான், இந்த உலகம் மிகவும் விசாலமானது. அப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு சின்ன துயரம், நமக்கு அதான் ஒண்ணு சொல்லுவாங்க, கண்ணு முன்னாடி வச்சு பார்த்தா பெருசா தெரியும், தூரமா வச்சு பார்த்தா சின்னதா தெரியும். அப்ப வாழ்க்கை துயரம் என்பது ஒரு விஷயம், அதை சுத்தி அல்லாஹ் தாலா இந்த உலகம் முழுக்க நமக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கான். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு அந்த ஒரு துயரத்தை நினைச்சிட்டே வாழ்க்கையை ஃபுல்லா நம்ம ஓட்டிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது என்பதை அழகாக என்ன செய்யறாங்க, இந்த கவிதையில கொண்டு வராங்க பாருங்க. இப்ப அர்த்தம் பாத்துருவோமா. இப்ப பாருங்க, வல ருப்ப நாசிலத்தின், இப்ப எத்தனையோ நெருக்கடியான, என்னது, நாசிலத் என்றால் நெருக்கடி, கஷ்டம், எத்தனையோ கஷ்டம், எலீகு பிஹா, அப்ப எத்தனையோ கஷ்டங்கள், அந்த கஷ்டங்களை கொண்டு நெருக்கடி ஆகிறான் அல் ஃபத்தா வாலிபன், அந்த நெருக்கடியை கொண்டு அந்த கஷ்டத்தை கொண்டு நெருக்கடி ஆகிறான். தர்அன். சரியா, அப்ப ஒரு முலம், தர்அன் என்றால் என்னது, ஒரு முலம் என்பதை குறிக்கும். ஓகேவா, அப்ப ஒரு முலம் அளவு என்ன செய்கிறான், நெருக்கடி ஆகிறான். தரன் என்பது அசலில் ஒரு மூலம் என்பது குறிக்கும். இங்க என்ன அர்த்தம் வைக்கணும், எலீகோ பிஹா, அந்த கஷ்டத்தை கொண்டு நெருக்கடி ஆகிறான். அல் ஃபத்தா வாலிபன் நெருக்கடி ஆகுகிறான். ஒரு அளவால் அவன் நெருக்கடி அடைகிறான், ஒரு கஷ்டம் அடைகிறான். அந்த நாசிலத், அந்த கஷ்டத்தின் மூலம் எலீகோ அவன் நெருக்கடி அடைகிறான். தரன், ஒரு அளவால் அவன் என்ன செய்கிறான், நெருக்கடி அடைகிறான். வைந்தல்லாஹி மின்ஹா, அந்த கஷ்டத்தில் இருந்து அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது அல் மஃப்ரஜு, வெளியேறும் இடம் இருக்கின்றது. வஃபின் நாசி, இன்னும் மக்களில் இருக்கிறார்கள். இன் ரஸ்ஸத் ஹிபாலுக, உன்னுடைய பாச கயிறு, ஹிபானா கயிறு, இங்க என்னது, பாச கயிறுன்னு அர்த்தம். சரியா, இன் ரஸ்ஸத் ஹிபாலுக, உன்னுடைய அந்த கயிறு மட்டமாகி விட்டால். இப்ப ரஸ்ஸத் என்றால் என்ன அர்த்தம்னா, அந்த கயிறு போக போக பழசாயிரும்ல, பழசாயிட்டா என்ன இருக்காது, அதுல பவர் இருக்காது, மழுங்கி போயிடும். அப்படிதானே. இப்ப மக்களில் என்ன ஆகிவிட்டால், உன்னுடைய கயிறு அருந்து போய்விட்டால், வாசிலுன், உன்னுடைய பாச கயிறு என்பது அருந்து போய்விட்டால் மக்களிலே சேரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நீ போயிட்டா என்ன, மக்களிலே யார் இருக்கிறார்கள், வாசிலுன், சேரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அப்ப உன்னுடைய கயிறு அருந்து போய்விட்டால் மக்களிலே சேரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஒஃபில் அர்லி, இன்னும் பூமியில இருக்கிறார்கள். அந்தாரில் கிலா முத்தஹவ்வலுன், பூமியிலே இருக்கிறது. அர்லினா பூமியில இருக்கிறது. அந்தாரில் கிலா, வெறுப்பு நிறைந்த வீட்டை விட்டும், முத்தஹவ்வலுன், திரும்பும் மாறும் இடம் இருக்கின்றது. முத்தஹவ்வல்னா மாறும் இடம். இப்ப இந்த
துன்பத்தின் வீட்டை விட்டும், ஹிலா என்றால் வெறுப்பு, வெறுப்பின் வீட்டை விட்டும் இந்த பூமியிலே மாறும் இடம் இருக்கிறது. இப்ப இங்கே நான் வெறுப்போட, இந்த வீட்டுல வெறுப்போட இருக்கிறத விட இந்த உலகத்துல நிறைய இடம் இருக்குது, சந்தோஷமா இருக்கக்கூடிய இடம், மாறும் இடம் நிறைய இருக்கிறது. இப்ப மக்கள்ல உன் கையில இருந்துட்டா மக்கள்ல சேர்ந்தக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க, சரியா? அதே போல கஷ்டங்கள் வந்தா எத்தனையோ கஷ்டங்கள், அந்த கஷ்டங்கள் மூலம் நெருக்கடி அடைகிறான், பல முலம் என்ன செய்கிறான், முலத்தால் நெருக்கடி அடைகிறான், சரியா? இப்ப இதோடைய அர்த்தம் பார்த்தாச்சா? அது கஷ்டங்கள், அதுக்கான வ- ம், கடைசியாக அதோடைய வழி யார்கிட்ட இருக்கு? அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றது. நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ப்பது அல்லாஹ் தான். கடைசியில அங்க போய் தான் எல்லா கஷ்டங்களுக்கான பதில், அதற்கான தீர்வு அல்லாஹ் தான் தருவான். அது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல அந்த கஷ்டத்தை நாடி என்ன செய்யக்கூடாது, நாம் யோசித்து இருக்கக்கூடாது. அதற்கான பலன்கள் ஒண்ணு இல்லை என்றால் இன்னும் பல பலன்கள் அல்லாஹு தஆலா நம்மளுக்கு தருவான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்க, அதோடைய ஏராப பார்ப்போமா? வஃபி, வாவு, அல்வாவு வாவாகிறது, பி வரும், இங்க பா மிஸ் ஆயிருக்கு. பி ஹசபி மா கப்லஹா, அந்த வாவுக்கு முன்னாடி உள்ள ஒன்றை கவனிப்பதை கொண்டு ஏராப் வழங்கப்படும். இப்ப இதுக்கு முன்னாடி உள்ள கவிதைக்கு கவனிச்சுதான் இந்த வாவுக்கு ஏராப் வழங்கப்படும், சரியா? ஃபி என்பது ஹர்ஃபு ஜரின் மபனியும் நல்ல சுக்குனி, ஜருடைய வார்த்தையாகும், சுக்குனின் மீது மபனியாகும். ஃபி என்பது ஜருடைய எழுத்து தான். அதே போல யாக்கு சுக்குன் தானே கொடுத்தோம், சுக்குனின் மீது மபனி, சரியா? அன்னாசி, அன்னாஸ் என்பது இஸ்முன் மஜ்ரூருன், ஜரு செய்யப்பட்ட இஸ்மா இருக்கும். இப்ப ஃபி ஜாரு, நாஸ் என்பது மஜ்ரூர், ஜரு செய்யப்பட்ட இஸ்மா இருக்கும். அலாமத்து ஜருஹி, இந்த ஜரு செய்யப்பட்ட இஸ்மின் ஜரின் அடையாளமாகிறது. அல் கஸ்ரத்து லாஹிரத்து, வெளிப்படையான கஸ்ராவாகும். சீனுக்கு கஸ்ர் தானே கொடுத்தோம். வல் ஜாரு வல் மஜ்ரூரு, இன்னும் ஜார் மஜ்ரூர் ஆகிறது. ஃபி மஹல்லி ரஃபைன் ஹபரின் முகத்தமின், முற்படுத்தப்பட்ட ஹபரான ரஃபோடைய இடத்துல இருக்கிறது. இப்ப ஃபின்னாஸ் என்பது முற்படுத்தப்பட்ட ஹபர். இப்ப முபத்ததா பின்னாடி தான் வருது. இப்ப ஹபர் என்பது பின்னாடி தானே வரணும், அது பின்னாடி வராம முன்னாடி வந்துட்டாங்கன்னா என்ன சொல்றாங்க, முற்படுத்தப்பட்ட ஹபர்ன்றாங்க, சரியா? இன் ரசத் ஹிபாலுக்க. இப்ப இது ரெண்டாவது கவிதைக்கான யாராவது பார்த்துட்டு இருக்கோம். முதல் கவிதை இல்லாம ரெண்டாவது கவிதைக்கு பாருங்க. இன் என்பது அதாத்து ஷர்த்தின், நிபந்தனையுடைய ஒரு வார்த்தையாகும். ஜாசிமத்துன், ஜஸ்மு செய்யக்கூடிய வார்த்தையாகும். இப்ப இது பின்னாடி வரக்கூடிய முவாரியான ஃபேலுக்கு ஜஸ்மு செய்யும். இங்க மாலி வந்திருக்கு, அதனால என்ன செய்யாது. மாலி என்பது மபனில, அதுக்கு ஜஸ்மு ஒரு ஜஸ்முடைய அடையாளத்தை ஏற்றுக்கொள்ளாது. மபனியத்தை நல்ல சுக்குனி, சுக்குனின் மீது மபனி ஆகும். நூனுக்கு சுக்குன் தானே கொடுத்தோம். அடுத்த பாருங்க, ரசத் என்பது ஃபேலு ஷர்த்தி, நிபந்தனையின் ஃபேல் ஆகும். இப்ப ஷர்த்து வந்துச்சுன்னா, ஷர்த்துடைய வார்த்தை வந்தால் நிபந்தனையில ஒரு ஃபேல் வரும்ல, அந்த நிபந்தனையில வரக்கூடிய ஃபேல் தான் இது, சரியா? ஃபேலுன் மாதின் மபனியுன் அலல் ஃபதஹி, கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஃபேல் ஆகும். ஃபதஹின் மீது மபனியாகும். இப்ப ரஸ்ஸ அப்படின்னு என்ன செஞ்சோம், ரஸ்ஸக்கு ஃபத்தஹ் தானே கொடுத்தோம். இந்த தா வந்து இதை தாக்கு தனியா சொல்லுவாங்க, சரியா? இந்த ரஸ்ஸக்கு ஃபத்தஹ் தான் கொடுத்தோம். இந்த தா என்னது பின்னாடி சொல்லுவாங்க. மபனியுன் அலல் ஃபதஹி, ஃபதஹின் மீது மபனியாகும். சாக்கு ஃபத்தஹ் கொடுத்தோம். ஃபி மஹல்லி ஜஸ்மின், ஜஸ்முடைய இடத்துல இருக்கிறது. இப்ப இன்னும் ஜாசிம்னா ரஸ்ஸா என்பது மஜ்ஸூம். அப்ப என்னதான் ஜஸ்முடைய இடத்துல தானே இருக்கு, தான் முன்னாடியே சொன்னல. இது மாலி என்பதால் அது மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளாது. தா என்பது வத்தா இன்னும் தாவாகிறது. இது தனீசி, பெண்பாலை குறிப்பதற்காக இருக்கும். தா என்பது பெண்பாலை குறிப்பதற்காக வந்துள்ளது. ஹிபாலுக்க பாருங்க, ஹிபாலு என்பது ஃபாயிலுன், ஃபாயிலாக இருக்கும். இதோடைய ஃபாயில் ரசத் என்பது ஃபாயிலுடைய ஃபாயில், சரியா? மர்ஃபூன், ரஃபா செய்யப்பட்ட ஃபாயிலா இருக்கும். இப்ப ஹிபாலு என்பது என்ன கொடுத்தோம், ரஃபா தானே கொடுத்தோம், அதுக்கு அடையாளமா லம்மு கொடுத்தோம்ல. அலாமத்து ரஃபிஹி, இன்னும் அந்த ஃபாயிலுடைய ரஃபின் அடையாளமாகிறது அல்லம்மத்துல்லாஹிரத்து, வெளிப்படையான லம்மத் ஆகும். அது லாமுக்கு லம்மு கொடுத்தோம்ல. வஹுவ முலாஃபுன், இன்னும் இந்த ஹிபால் என்ற ஃபாயில் முலாஃபுன், முலாஃபாக இருக்கிறது, சரியா? அப்ப அல் காஃபு, அப்ப முலாஃப்னா பின்னாடி முலாஃபிலிஹி வரும்ல. அப்ப அல் காஃப் என்பது லமீருன், அப்ப எதிரில் இருக்கக்கூடிய ஆண்பால் ஒருமையை குறிக்கக்கூடிய லமீர் ஆகும். மப்னியுன் அலல் ஃபதஹி, ஃபதஹின் மீது மப்னி ஆகும். ஹிபா லுக்கான் என்ன செஞ்சோம், ஃபதஹ் தான கொடுத்தோம். ஃபி மஹல்லி ஜர்ரின் முலாஃபின் இலைஹி, முலாஃபிலிஹியான ஜருடைய இடத்துல இருக்கிறது. இப்ப முலாஃபிலிஹிக்கு யாராவது ஜரு தானே கொடுக்கணும், ஆனால் ஜருடைய இடத்துல இருக்கிறது. இது மப்னி என்பதால் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்றுக்கொள்ளாது. அப்புறம் பாருங்க, வாசிலின் என்பது முபுத்ததா உன் வாசருன், அப்ப இது பிற்படுத்தப்பட்ட முபுத்ததா ஆகும். நான் முன்னாடி சொன்னல முற்படுத்தப்பட்ட சபர்னு, அதான் அதோடைய முபுத்ததா இதுதான், சரி? அதான் பிற்படுத்தப்பட்ட முபுத்ததா, சரியா? மர்ஃபூன், ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும். அலாமத்து ரஃபிஹி, அப்ப முபுத்ததாவுக்கு ரஃபா தானே வரணும், அதனால ரஃபா வந்துச்சு. அலாமத்து ரஃபிஹி, இன்னும் அந்த முபுத்ததாவுடைய ரஃபின் அடையாளமாகிறது அல்லம்மத்துல்லாஹிரத்து, வெளிப்படையான லம்மத் ஆகும். இந்த லாமுக்கு லம்மத் தானே கொடுத்தோம். ஜவாபு ஷர்தி மஹதூஃபுன், ஷர்த்துடைய ஜவாப் பதில், அந்த நிபந்தனையுடைய பதில் ஆகிறது மஹதூஃபுன், போக்கப்பட்டதாக இருக்கிறது. ஏன் இங்க இன் ரஸ்ஸத் ஹிபாலுக்கன்னு வந்துச்சுல, அந்த அதனுடைய ஜவாப் போக்கப்பட்டு இருக்கிறது. லியன்னஹு, ஏனென்றால் நிச்சயமாக அதுவாகிறது. கது இக்தனஃபஹு மா யதுல்லு அலைஹி, லிஅன்னஹு, ஏனென்றால் நிச்சயமாக விஷயமாகிறது. கது இக்தனஃபஹு மா யதுல்லு அலைஹி,
அந்த ஜவாபின் மீது, அந்த ஷர்த்துடைய பதிலின் மீது அறிவிக்கும் ஒன்று அந்த பதிலை உள்ளடக்கியிருக்கிறது. என்னது? இன் ரசத் ஹிபாலுக்காவுடைய ஜவாப் என்ன? ஃபின்னாசி வாசிலும் தானே. உன்னுடைய கயிறு அறுந்து விட்டால் மக்களிலே எனக்கு என்ன இருக்கிறார்கள்? சேர்ந்திருப்பவர்கள் இருக்கிறார்கள் தானே. இப்ப என்னன்னா ஷர்த்துடைய ஜவாப் முந்தி போயிருக்குன்னு சொல்லக்கூடாது. ஷர்த்துடைய ஜவாப் பிந்தி தான் வரணும். அதனால இது முன்னாடி போயிட்டனால அது ஜவாப்னு சொல்லக்கூடாது. ஜவாபின் மீது அறிவிக்கின்றது தான் சொல்லணும். இதான் என்னது நஹ்வுல நம்ம முன்னாடி இது தனி பாடமே பார்த்துட்டோம். இதுக்கு முன்னாடி தானே பார்த்தோம், ஒரு 4-5 பாடத்துக்கு முன்னாடி. என்னன்னு பார்த்தோம், ஷர்த்துடைய ஜவாப் முந்தி முந்தி போகாது, பின்னாடி தான் வரும். அப்ப பின்னாடி இல்லாத போது இப்ப முன்னாடி அதோடைய பதில் இருந்துச்சுன்னா அந்த ஜவாபின் மீது அறிவிக்கின்றதுன்னு சொல்லணுமே தவிர நேரடியாக அது ஜவாப்னு சொல்லக்கூடாது. அதனாலதான் இங்க என்னன்னு சொல்றாங்க, ஏனென்றா நிச்சயமாக விஷயமாகிறது கது இக்தனஃபஹு மா யதுல்லு அலைஹி, அந்த ஜவாபின் மீது அறிவிக்கும் ஒன்று அந்த ஜவாபை உள்ளடக்கி இருக்கிறது. அந்த அறிவிக்கும் ஒன்று தான் இந்த ஃபின்னாசி வாசிலூன் என்பது. அது அந்த ஜவாபை என்ன செய்திருக்கிறது? உள்ளடக்கி இருக்கிறது, பதிலை உள்ளடக்கி இருக்கிறது. தக்கதீரு, எனவே உள்ரங்கமாகிறது. உள்ளுக்குள்ள எப்படி இருக்கும்? இன் ரஸத் ஹிபாலுக ஃபஃபின் நாசி வாசிலூன், இதான அசல் ஷர்த்து ஜவாப் மாதிரி இருக்கா. உன்னுடைய கயிறு மக்கி போய்விட்டால் ஃபஃபின் நாசி வாசிலூன், மக்களிலே சேரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். சரியா? والجملة الشرطية اعتراضية لا محل لها من الإعراب. இந்த நிபந்தனை சார்ந்த இந்த வாசகமாகிறது இது இந்த இன் ரசத் இக்பாலுக்கு ஃபஃபின்னாசி வாசலின் என்ற இந்த ஜும்லா, இந்த நிபந்தனை சார்ந்த இந்த வாசகம் என்பது ஏத்தராலியத்துன், குறுக்கே வரக்கூடிய வாசகமா இருக்கும். லா மஹல்ல லஹா, இந்த ஏத்தராலியத்து என்பது இந்த இந்த ஏத்தியராலியத்தான ஜும்லா இருக்கிறது அல்லவா, இந்த ஜும்லாவுக்கு இடமில்லை மினல் ஏராப், ஏராபில இருந்து எந்த ஒரு இடமும் இல்லை. இப்ப குறுக்கே வரக்கூடிய வாசகம் என்றால் ஒரு கவிதை, ஒரு விஷயத்தை பேசிட்டே இருக்கும் பொழுது அது அதுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வாசகத்தை நடுவுல கொண்டு வந்தா அதுக்கு என்னன்னு சொல்லுவாங்க? ஏத்திராதியா, குறுக்கே வரக்கூடிய ஒரு வாசகம். இந்த மாதிரி குறுக்கே ஒரு வாசகம் வந்தால் அதுக்கு என்ன கிடையாது, யாராபி நசபு ஜரு கொடுக்கணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. சரியா? அப்ப இந்த ஜும்லா என்னது ஷர்த்தியாவான இந்த ஜும்லா இருக்கிறது இன்ட்ரஸ்ட் பாலுக்கு ஹஃபின்னாசி வாசலும் என்ற இந்த ஜும்லா என்னது எதிராலியத்தும் தான், குறுக்கே வரக்கூடிய வாசகம். ஒரு ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டே இருக்கும் பொழுது அந்த அந்த விஷயம் சார்ந்தது அல்லாத வேறொரு விஷயத்தை நடுவில் கொண்டு வந்தா அது ஜும்லா முஅத்தரிலா என்பார்கள். அப்ப இது அப்படிதான் வந்திருக்கு. இப்படி முஅத்தரிலா வரக்கூடிய ஜும்லாவுக்கு ஏதாச்சும் ஏராபுல் இடம் இருக்கானா? எதுவும் கிடையாது. சரியா? அப்புறம் பாருங்க, வஃபில் அருளி வாவ் அல் வாவ், வாவ் ஆகிறது ஹர்ஃபு அத்துஃபின், அத்துஃபுடைய வார்த்தையா இருக்கும். ஃபி, இந்த ஃபி என்பது ஹர்ஃபு ஜர்ரின் மபுனியும் நல்ல சுக்குனி, ஜருடைய வார்த்தையா இருக்கும். சுக்குனின் மீது மபுனி ஆகும். ஃபி என்பது ஜருடைய வார்த்தை தான், யாக்கு சுக்குன் தானே கொடுத்தோம். அல் அருள் என்பது இஸ்முன் மஜ்ரூரன், ஜரு செய்யப்பட்ட இஸ்மா இருக்கும். அப்ப ஃபி ஜாரு அல் அருள்ன்றது மஜ்ரூர் தானே. வாலாமத்து ஜர்ரிஹி, இன்னும் அந்த ஜரு செய்யப்பட்ட இஸ்மின் ஜரின் அடையாளமாகிறது. அல் கஸ்ரத்துல்லாஹிரத்து, வெளிப்படையான கசராவாகும். லாது கசர் தானே கொடுத்தோம். வல் ஜார் வல் மஜ்ரூரு, இன்னும் ஜார் மஜ்ரூர் ஆகிறது. ஃபி மஹல்லி ரஃபஇன் ஹபரின் முகத்தமின், முற்படுத்தப்பட்ட ஹபரான ரஃபாவுடைய இடத்திலே இருக்கிறது. ஃபில் அருள் என்பது என்னது? சபரு, முற்படுத்தப்பட்ட சபரு. இப்ப இதுல என்ன தெரிஞ்சிருக்கும்? முப்பத்துதான் பின்னாடிதான் வருது. முகத்தம்னாலே அது பின்னாடி வந்துருச்சுனாதான் இது முகத்தம்னே சொல்லுவாங்க. சரியா? இப்ப அடுத்து பாருங்க, அப்ப ஹபருக்கு ரஃபா தான் ரஃபாவுடைய இடத்துல இருக்கிறது. அன் என்பது ஹர்ஃபு ஜரின் மபனியும் அல சுக்குனி, ஜருடைய வார்த்தை தான் அன் என்பது. மபனியும் அல சுக்குனி, சுக்குனின் மீது மபனி ஆகும். நூனுக்கு சுக்குன் தானே கொடுத்தோம். அடுத்து தாரி என்பது இஸ்முன் மஜ்ரூருன், ஜரு செய்யப்பட்ட இஸ்மா இருக்கும். சரியா? அலாமத்து ஜருஹி, ஜரு செய்யப்பட்ட இஸ்மீன் ஜருடைய அடையாளமாகிறது. அல் கசரத்துல்லாஹிரத்து, வெளிப்படையான கசராவாகும். தாரின் என்ன செஞ்சோராக்கு கசர் தானே கொடுத்தோம். ஓஹோ முலாஃபுன், இன்னும் அதுவாகிறது. எது? இந்த ஜரு செய்யப்பட்ட இஸ்மான இந்த தார் என்ற லஃப்ல் என்பது முலாஃபுன், முலாஃபாக இருக்கிறது. முலாஃப்னா பின்னாடி முலாஃப் இலைஹி வரப்போகுது. பாருங்க, இங்க வந்திருக்கா. இது பாருங்க, அல் கிலா என்பது முலாஃபுன் இலைஹி மஜ்ரூரன், ஜரு செய்யப்பட்ட முலாஃப் இலைஹியா இருக்கும், ஜரு செய்யப்பட்டதா இருக்கும். முலாஃப் இலைஹிக்கு ஜரு தானே, மஜ்ரூரன் ஜரு செய்யப்பட்டதா இருக்கும். அலாமத்து ஜரிஹி, இன்னும் அதனுடைய ஜர்ரின் அடையாளமாகிறது. இப்போ முலாஃப் இலைஹியின் அப்ப அலாமத்து ஜரிஹி, அந்த முலாஃப் இலைஹின் ஜர்ரின் அடையாளமாகிறது. அல் கசரத்துல்லாஹிரத்து, வெளிப்படையான கசராவாகும். அப்ப வெளிப்படையான கசரா இங்க கொடுக்கல, கிலாம் தானே செஞ்சோம். இப்போ உள்ளுக்குள்ளதான் கசரா இருக்கு. அல் கசரத்துல் முகத்தரான்னு சொல்லிருக்கணும். உள்ளுக்குள்ள ஆக்கப்பட்ட கசரா தான். வெளியில என்னதான் கிலா என்று என்னவாக தான் இருக்கும், அலிஃப் தான் இருக்கும். சரியா? ஏனென்றால் இங்க ஏழாளுடைய மாற்றம் வந்ததால் வெளியே அலிஃப் வச்சு படிக்கிறோம். ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்? கசுறு இருக்கும். சரியா? அப்ப இங்க அல் கஸ்ரத்துல் முகத்தரத்துன்னு படிக்கணும். ஓகேவா? அடுத்து பாருங்க, முத்தஹவ்வலுன் முபத்ததவுன் முஅக்கருன், பிற்படுத்தப்பட்ட முபத்ததா. எதோடைய முபத்ததா? ஃபில்லர்லி ஹபர் முகத்தம்னாங்களே, அதோடைய முபத்ததா தான் இது. பிற்படுத்தப்பட்ட முபத்ததாவா இருக்கும். முபத்ததாக்கு ரஃபா தானே, மர்ஃபூன் ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும். அலாமத்து ரஃபிஹின்னு அந்த முபத்ததாவுடைய ரஃபைன் அடையாளமாகிறது. அல்லமத்துல்லாஹிரத்து, வெளிப்படையான லம்மத்தா இருக்கும். இங்க கொடுத்துருக்கோம்ல லம்மத்து, அதுதான் அதோடைய அடையாளம். இதோடைய யாரா பார்த்தாச்சா? இப்ப கடைசி அவனு கேட்டாங்க, இஸ்மு மக்கான்களை மட்டும் எடுத்து சொல்ல சொன்னாங்க. இங்க இருக்கு பாருங்க, அஸ்மா உல் மக்கானி ஃபில் பைத்தைனி, 2 கவிதையில இஸ்மு மக்கான்கள்.
அல் மஹ்ரஜ் வெளியேறும் இடம், அலா வஸ்னில் மஃஅல் மஃஅல் என்ற வசனின் பிரகாரம் இருக்கக்கூடிய அல் மஹ்ரஜ். அப்ப மஹ்ரஜ் என்பது என்னது? மஃஅல் வசன் தானே, அது இஸ்மு மக்கான் தானே. நான் சொன்னோம்ல மேல, அல்லாஹ்விடத்தில் என்ன இருக்கும்? எல்லா துன்பங்களுக்கும் வெளியேறும் இடம் இருக்கும்னு சொன்னோம்ல. அப்ப கவிதையில இது வந்துச்சு. இன்னொன்னு என்ன வந்துச்சு? இடம்னு குறிக்கக்கூடிய வசனு முத்தஹவ்வல். மாறும் இடம் இருக்கிறது. இந்த உலகத்திலே மாறும் இடம் இருக்கிறதுன்னு படிச்சோம்ல. அப்ப அதுவும் இடத்தை தானே குறிச்சிச்சு. அப்ப இது முத்தஹவ்வல் என்பதும் இடத்தை தான் குறிக்குது. அலா வசனி முத்தஃபஅல், முத்தஃபஅலின் வசனின், முத்தஃபஅல் என்ற வசனின் பிரகாரம் முத்தஹவ்வல் மாறும் இடம் அப்படின்னு அர்த்தம் வச்சோம். சரியா? ஏன்னா 3 எழுத்து இல்லாம எந்த ஃபேலா இருந்தாலும் 5, 3, 4, 5, 6 எந்த ஃபேலா இருந்தாலும் இஸ்மு மஃபூலோட வசன்ல தான் வரணும். அதான் முத்தஃபஅல் என்பது இஸ்மு மஃபூல், அதே வசன முத்தஹவ்வல் என்பது வந்துள்ளது. சரியா? அதே போல யஹ்ருஜு என்பது ஐன்கலிமா லம் இருந்தா அதை மஃஅல் வசன்ல கொண்டு வரணும். முதாரியில ஐன்கலிமா லம்மா இருந்தா இப்ப யஹ்ருஜு அப்படின்னு முதாரி இல்லாம ஐன்கலிமா லம் வருது, அதனால மஃஅல் வசன்ல வந்தோம். அல்ஹம்துலில்லாஹ், அது முடிந்து விட்டது. வாருங்கள் தொடர்ந்து அடுத்த பாடத்தில் ஒரு புதிய பாடத்தை துவங்குவோம். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.